Friends, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிச்சனுக்கு புதுசா வாங்கி இருக்கிற டீப் ஃப்ரீசர் பாக்ஸை பார்க்க போறோம். இன்னைக்கு அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். புதுசா நிறைய வீடியோ பார்க்க நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. உள்ள என்ன இருக்க போகுது தெரியல. வாங்க பார்ப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒன்றும் புரியல. சேஃப்டியாக இருக்கணும்னு தெர்மாக்கோல் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் கொடுக்கறது தான். இதை நம்ம அன்பாக்ஸ் வெளியில் எடுத்துட்டு உங்களை வீடியோவில் பார்க்குறேன். 3, 2, 1 பாருங்க நம்மளோட டீப் ஃப்ரீசரை. வாவ், உள்ள வந்து ஒரு சாவி கொடுத்துருக்காங்க. இருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ள வந்து ஒரு கீ, ஒரு மேனுவல், இது வந்து லோகோ கொடுத்துருக்காங்க. 3 பொருள் கொடுத்துருக்காங்க. உள்ள காம்பேக்டான நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அது கூட ஒரு கூடை ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த டீப் ஃப்ரீசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்காக வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். இப்போ இது கூலிங் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். கீழே உங்களுக்கு ஆன் ஆனதுக்காக லைட் எரியும், அது கவனிங்க. ஹை கைஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துலயே நல்ல கூலிங் ஆயிருக்கு. கொஞ்சம் கிட்ட வந்து காமிங்க. இப்போ ஆன் பண்ணதுல பாத்தீங்கன்னா கிட்ட ஃபுல்லா ஐஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க வாங்க, இங்க பாருங்க. இதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஐஸ் ஃபார்ம் ஆனது உங்களால பார்க்க முடியும். இப்ப கொஞ்ச நேரம் ஆனதுனால இது கொஞ்சம் கம்மியா தான் கூலிங் இருக்கு. இன்னொரு நாள் இதை ஃபுல்லா நாங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறோம். லெட்ஸ் சீ கைஸ்.